சமீபத்துல சந்திராயன்-3 ஸ்ரீஹரிகோட்டாவுல உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல இருந்து ஏவுகணை மார்க் 3 ராக்கெட்ல வெற்றிகரமா ஏவப்பட்டது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியர்களாய நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம். 2019 சந்திராயன்-2 ஏவப்பட்டப்போ அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. சந்திரனோட மேற்பரப்புல தரையிறங்குவதற்கான 2வது முயற்சி தான் இது. சரி, இதுல ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, சந்திராயன்-2 அனுப்ப முயற்சி செஞ்சப்போ வெற்றி அடிப்படையிலான வடிவமைப்ப அமைச்சாங்க. அதாவது சக்சஸ் பேஸ்டு டிசைன். ஆனா இப்போ சந்திராயன்-3 அனுப்பும்போது அதுக்கு பதிலா தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்ப இஸ்ரோ ஏத்துக்கிட்டுச்சு. அதாவது ஃபெயிலியர் பேஸ்டு டிசைன். இந்த தடவை தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி பாதுகாப்புகளை செயல்படுத்தலாம், எப்படி வெற்றிகரமா தரையிறங்கலாம் அப்படிங்கறத மட்டுமே சிந்திச்சு செயல்பட்டாங்க. தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்பை ஏத்துக்கொள்றது இஸ்ரோவின் பணி உணர்வை வெளிப்படுத்துது. ஆமாங்க, முன்னேறணும்னா பணிவு வேணும். நாம தாழ்மையோட இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். தவறுகள்ல இருந்து நாம அனுபவத்தை கற்றுக்கொள்றோம். அது நமக்கு அறிவை தருது. நம்முடைய வரம்புகளை ஒத்துக்கிட்டு தோல்விகளும் பலவீனங்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்னு உணர்ந்து விடாமுயற்சியோட நாம செயல்படணும். எல்லாத்துக்கும் மேல கடவுளின் வழிகாட்டுதல் மேல நம்பிக்கை வைக்கணும். வாழ்க்கையில பின்னடைவுகளை சந்திச்சாலும் கடவுள் பயத்தோட அவர் மேல நம்பிக்கை வச்சு தாழ்மையோட தொடர்ந்து முன்னேற்ற பாதையில நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.